கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருச்சபை விசுவாசிகளாய் இருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த மாதத்தினுடைய முதல் தேதியில், ஜூன் மாதத்தினுடைய முதல் தேதி, இந்த வருஷத்தினுடைய 6ஆம் மாதத்தின் முதல் தேதியிலே வாக்குத்தத்த ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து நம்மை வழிநடத்தப் போகிறார். அதற்காக நாம் முதலாவது தலையை தாழ்த்தி செபித்து நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். கடந்த 5 மாதங்களாக உடைய கிருபை நாளை நீர் எங்களை வழிநடத்தி வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஜூன் மாதம் 6வது மாதத்தையும் நீர் எங்களுக்கு காண செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் தேதியிலே உடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய், இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு போதுமானதாய் இருக்கும்படியாய், இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய், இந்த மாதம் முழுவதும் உடைய பரிசுத்த கரத்தினாலே ஆற்றி தேற்றும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நாம் முதலாவது சில பாடலை பாடி நாம் கர்த்தரை துதித்து ஆராதித்து அதன் பின்பாக வாக்குத்தத்த செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர், மகிமை மாட்சிமை நிறைந்த தேவன் நம் தேவன். இப்பொழுது ஆண்டவருக்கு முதலாவது மகிமை செலுத்த வேண்டும். மகிமை செலுத்துவது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆகையினாலே நம் கர்த்தரை மகிமை படுத்தி பாடுபடியாய் கர்த்தரை எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்து. எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறோம், அந்த அளவுக்கு தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, சூத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இந்த ஆரம்ப மாதத்துடைய முதல் நாளில கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். மாதத்திலே முதல் நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்துவோம். இந்த மாதம் முழுவதும் நாம் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க போறோம். ஆமென். உன்னத தேவன் நீ
நிறைந்தவரே. சொல்லுங்க. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் கர்த்தர் 6வது மாதத்தை காண செய்த தயவுக்காக அவருக்கு நல்ல மகிமை செலுத்துவோம். நல்ல மகிமை எல்லாரும் சேர்ந்து உலகத்தின் ஆழத்தினது ஆண்டவரே நாம மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். ஆண்டவரே அல்லேலூயா. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆண்டவரை தொழுவதுதான் எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. உலகத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நான் துதிக்கிறேன் தொழுகிறேன் என்று சொல்லி அப்புறம் எந்த அளவுக்கு நான் துதிக்க 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 நான் சொல்லுவேன் தேவ பிரசன்னம் உங்க உள்ளத்துல அப்படியே இறங்கி கொண்டே இருக்கும். இன்னைக்கு வீட்டில் இருந்து நம்ம துதிக்க 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 தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டிலும் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். பரிசுத்த தேவனும் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவனும் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தி நீரே, சத்திய தேவானீரே, கழுவியே நிறுத்தி நீரே, சத்திய தேவானீரே. மகிமை செலுத்தியனா என்றும் தொழுதிடுவோம். கரமகிமை செலுத்தியனா என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. அவரை தொழுவதுதான் அவ்வளவு ஒரு ஸ்லாக்கியம். பரிசுத்தம் உள்ள தேவன் அவர், நமக்குள்ளே வாசம் செய்கிற தேவன். அந்த தேவாதி தேவன் அப்படியே எல்லாம் முடிந்தவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர் இந்நாளில் இந்த மாதத்துல சித்தம் போல என்னை நடத்தி செல்ல அவரை சொல்லி விட்டு கொடுங்க. இதுவரைக்கும் ஆவியானவரே, நான் எதிர்பார்த்த காரியங்கள், நான் விரும்பின காரியம் எனக்கு இதை செய்க என்று சொல்லி சொல்லி வாழ்ந்துட்டேன். ஆனா இந்த மாதம் 6ஆம் மாதம் உடைய கிருபை விளங்குகிற மாதமாக இருக்கத்தக்கதா
ஆவியானவரை விட்டு கொடுங்க. உம்முடைய சித்தத்துக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 6ஆம் மாதத்திலே காபிரியல் தூதன் வெளிவந்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்னார். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். கிருபை பெற்றவளே வாழ்க. 6ஆம் மாதத்தில் வெளிப்பட்டார். இந்த 6ஆம் மாதம் காபிரியல் தூதன் வெளிப்படுகிற மாதம். வாழ்க என்று வாழ்த்துதலை கொடுத்தார். இந்த கிருபையை வெளிப்படுத்துகிற மாதமாக இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? உம்முடைய சித்தத்துக்கு என்னை விட்டுக் கொடுக்கிறேன். உம்முடைய சித்தத்துக்கு எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர், உம்முடைய சித்தத்துக்கு விட்டுக் கொடுக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சொல்லுங்க, ஆவியானவரே, இந்த மாதம் முழுவதும் உம்முடைய சித்தத்துக்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இனி என்னுடைய சித்தம் அல்ல, இனி என்னுடைய சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தம். ஆவியானவருடைய சித்தத்துக்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன். நடத்தி செல்லுங்க ஆவியானவரே. சொல்லுங்க எல்லாரும். ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய சித்தம் செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய சித்தம் எனக்குள்ள இறங்கட்டும். கர்த்தாவே, சொல்லும்படியே கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னார். கர்த்தாவே, உம்முடைய சித்தம் செய்ய நீ முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். கர்த்தாவே, உம்முடைய சித்தம் முழுவதும் என் வாழ்க்கையில் நிறைவேற ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவரே, நீ ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. சொல்லுங்க ஆவியானவரே, நான் எப்படி ஜெபிக்கிற இந்த மாதம் முழுவதும் நீங்க கற்றுக் கொடுங்க. ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன். ஒரு ஜெப ஆவி எனக்குள்ளே ஊற்றுக என்று சொல்லுவோமா? ஆமென். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. சொல்லுங்க. இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எல்லாரும் வலது கை உயர்த்தி ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரோ இறங்கி வாரோ, எங்கள் மாற்றிலே. போவாரோ இறங்கி வாரோ, எங்கள் மாற்றிலே. இன்னொரு விசை போவாரோ இறங்கி வாரோ, எங்கள் மகா இருக்கும் பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு கொடான கோடி சூத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான முதல் தேதியில 6ஆம் மாதத்தினுடைய முதல் தேதியில 1/6/2020 ஆண்டில உடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். பரிசுத்த பிரசன்னத்தினால் என்னை நிரப்பெறுகிறதுக்காக நன்றி. பரிசுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காக காத்திருக்கிறோம். தேவனே, உடைய வார்த்தையினால் நிரப்பும். எங்கள் கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 6ஆம் மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இந்த அருமையான வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கடந்த மாதத்திலே நான் செபித்துக் கொண்டிருந்த பொழுது ஜூன் மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம்
என்னவென்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நான் செபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அருமையான ஒரு வார்த்தை. ஒரு தாய் தேற்றுவது போல் நான் என் பிள்ளைகளை தேற்றுவேன் என்கிற அருமையான இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். கடந்து வந்த 3 மாதங்களிலும் ஒவ்வொருவரையும் கேட்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாக அநேக பிரச்சனைகளுக்குள்ளே, அநேக போராட்டங்களுக்குள்ளே கடந்து வந்திருப்பீர்கள். அநேக காயங்கள் இருக்கும், அநேக வேதனைகள் இருக்கும், அநேக துக்கங்கள், போராட்டங்கள் உண்டு. 3 மாத காலங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பிரச்சனைகளை நிச்சயமாக சந்தித்திருப்பீர்கள் என்றுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தை பார்க்கும் பொழுதே அறிந்து கொள்ள முடிகிறது. சங்கீதம் 66:12 சொல்லப்பட்டபடி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் என்று சொன்னது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக அமர வைத்து விசாரித்தால் ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் தங்கள் காரியங்களை தேவ சமூகத்திலே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த காரியங்கள் மிகுந்த வேதனைக்குட்படுத்ததாகத்தான் இருக்கும். ஆகையினால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்த வசனத்தை தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு, உங்களுக்கு இதை கொடுக்கிறார். அநேக காயங்கள், எதிர்பார்ப்புகள், தோல்விகள், துக்கங்கள், தேவைகள் அதிகம் உண்டு. எல்லாவற்றையும் மாற்றும்படியாய், எல்லா காரியங்களுக்கும் ஒரு முடிவை உண்டாக்கும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய தமது பிள்ளைகளுடைய காயங்கள் ஆற்றப்பட வேண்டும், வேதனைகள் மாற்றப்பட வேண்டும். நான் இந்த என் தேவைகள் எல்லாவற்றையும் எப்படி சந்திப்பது என்ற பயங்கர குழப்பத்தோடு கூட அமர்ந்திருக்கலாம். அநேக பிரச்சனைகள் மத்தியிலே உழன்று கொண்டிருக்கலாம். பல கேள்விகளோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். எப்படி இதை நான் இந்த தேவைகளை சந்திக்க போகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. எப்படி இந்த காரியங்களை நான் சமாளிக்க போகிறேன் என்பது எனக்கு புலனாகவில்லை. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன் என்று எனக்கு விளங்கவில்லை என்று சொல்லி நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் இந்த மாதத்தில் உங்களை தேற்றப் போகிறேன். இந்த மாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தாயை போல தேற்றுபடியாய் கடந்து வந்திருக்கிறார். புலம்பல் 3:45 வசனம் சொல்கிறது, ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருப்பாக்கினீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருந்திருக்கலாம். ஒரு குப்பையை போல, ஒரு அருவருப்பான ஒரு சூழ்நிலையிலே, ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையிலே, ஒன்றுக்கும் உதவாத ஒரு நிலையிலே இருந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்கள் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு, சொந்த பந்தங்களினாலே விலக்கப்பட்டு,
தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே இருந்திருக்கலாம். வியாதிகளினால் தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, ஒன்றும் இல்லாதவர்கள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை, பல நிலையிலே செல்போன் வந்ததினாலே அதன் மூலம் வந்த வார்த்தைகளினால் தாக்கப்பட்ட நிலை, காயங்கள் அடைந்த ஒரு நிலை. 1 கொரிந்தியர் 4:13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களாய் இருந்தோம் என்று. சில வேளைகளே கொஞ்சம் பசியோடும் சரியாக 3 வேளையும் கூட, ஒருவேளை உண்ண உணவும் மற்ற வேளை உணவு இல்லாத நிலையிலும் கூட இருந்திருக்கலாம். குறைவுள்ள சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்திருக்கலாம். துக்கத்தோடு இருந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு சொல்றார், ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் இன்னைக்கு தேற்றும்படியாய் வந்திருக்கிறேன். வெளியிலிருந்து ஒரு குழந்தை ஓடி வரும் பொழுது இந்த குழந்தையை எவ்விதமாய் அந்த தாயானவள் தூக்கி அரவணைத்து மார்போடு தழுவி கண்ணீரை துடைத்து அவனுடைய தேவைகள் என்ன என்பதை பூர்த்தி செய்வது போல இந்த மாதம் ஆண்டவர் இயேசு உன் கண்ணீரை துடைத்து உன் காரியங்களை எல்லாம் மாற்றி உன் தேவைகள் எல்லாம் நிச்சயமாக அவர் பூர்த்தி செய்ய போகிறார். வேதத்திலே 3 தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை எவ்விதமாய் தேற்றினார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை காட்டிலும் அதிகமாய் உங்களை தேற்றப் போகிறார். முதலாவதாக ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எவ்விதமாய் தேற்றுகிறார் என்று சொல்லி 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு நேராக நம் கண்களை திருப்புவோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடு வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடு வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவார். நல்ல கவனிங்க, சின்ன சட்டையை தைத்து கொண்டு வந்து, ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளையை தேற்றுகிற தாயாக அன்னாள் காணப்பட்டார். முதலாவது ஒரு சட்டை கொடுத்து, சின்ன சட்டையை கொடுத்து தன்னுடைய பிள்ளையை தேற்றுகிற தாயாக காணப்பட்டார். அழகான ஒரு ஆண் பிள்ளை சாமுவேல், நன்றாக தெரியும். தேவ சமூகத்திலே பொருத்தனை பண்ணி அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாய். பெற்றெடுத்த அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கிறாய். போய்விட்டாய். வருஷத்துக்கு ஒரு முறைதான் வந்து பார்க்க வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு வாரம் தங்கி அந்த 7 நாள் பண்டிகையை அனுசரிக்கலாம். அப்பொழுது தாயினுடைய உள்ளம் எப்பொழுது அந்த வருடத்துக்கு ஒரு முறை வரும், என் மகனை நான் பார்க்க வேண்டுமே என்று சொல்லி அந்த வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த 7 நாள் பண்டிகையிலே அந்த மகனுக்கு தேவையான தின்பண்டங்கள், அந்த அழகான ஒரு சட்டைகளை தைத்து எப்பொழுது என் மகனை நான் பார்க்க வேண்டுமே என்று சொல்லி அந்த உள்ளத்தின் வாஞ்சையோடு கூட, தாகத்தோடு கூட
இந்த ஏக்கத்தோடு கூட ஓடி வருவாள். அதுபோலதான் சாமுவேலும் தேவனுடைய ஆலயத்திலே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அங்கு ஆலயத்திலே வரக்கூடிய மற்ற நபர்கள் தன் பெற்றோரோடு வரும் பொழுது அந்த சின்ன சாமுவேலும் கூட மற்ற தாய்மார்களையாம் பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளமும், என்னுடைய தாயும் நான் பார்க்க வேண்டுமே என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு அவன் இருந்திருக்கிறான். மற்ற பிள்ளைகளைப் போல அவனும் ஓடி ஆடி விளையாட வேண்டுங்கிற எண்ணம் அவனுக்கும் இருந்திருக்கும். தன் தாயை பார்க்க வேண்டும், தன் தாயினுடைய மடியில் அமர வேண்டும், தன் தாயினுடைய அன்பை ருசிக்க வேண்டும், தன் தாயோடு பேச வேண்டுமே என்று சொல்லி அவனுக்கு அந்த எதிர்பார்ப்பு அதிகமாயிருந்திருக்கும். 1 சாமுவேல் 2:18 சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏவோ தரித்தவனாய் இருந்தான். ஒரு சணல் நூல் வஸ்திரம் தரித்திருக்கிறான். சணல் நூல் வஸ்திரம் தரித்தவனாய் ஆலயத்தில் இருக்கிறான். அவனுக்கு இணையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அவனுடைய வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரோடு கூட ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போதெல்லாம் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவர்கள் போடுகிற ஆடை, அவர்கள் போடுகிற ட்ரெஸ் எல்லாம் என்னால் போட முடியவில்லை என்ற ஏக்கம் அவனுக்குள்ளும் இருந்திருக்கிறது. உடைந்தவனாய் ஆண்டுடைய சமூகத்திலே, ஆண்டவரே அவர்கள் எல்லாம் நல்ல ஆடைகளை உடுத்துகிறார்களே, ஆண்டவரே எனக்கு அந்த ஆடை இல்லையே என்று சொல்லி அவன் எங்கே இருக்கிறான். அவன் உடைந்திருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே பணிவிடை செய்து கொண்டிருந்தால் மற்றவர்களைப் போல நானும் ஆடை அணிய முடியவில்லையே என்று வேதனையோடு கூட அவன் இருந்திருக்கிறான். அவனுடைய சமூகத்திலே அவன் ஜெபித்திருக்க கூடும். ஆகையினால் தான் அவன் தாய் 1 சாமுவேல் 2:19 சொல்லப்பட்டபடி ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வேகமாய் வருகிறார். ஓடி வந்த மாத்திரத்திலே தன் மகன் சாமுவேலை அள்ளி அரவணைத்து அவனை அழைத்து கொண்டு போய் குளிக்க வைத்து தான் கொண்டு வந்திருந்த ஆடையை, சட்டையை அவனுக்கு போட்டு அழகு பார்த்து இந்த 7 நாட்களும் அவனுக்கு பிடித்தமான பண்டங்களை சமைத்து கொடுத்து அவனை சந்தோஷமாய் அரவணைத்து இருக்கிறார். அவனை தேற்றி இருக்கிறார். சாமுவேல் உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். 7 நாட்களும் மிகுந்த சந்தோஷமாயிருப்பான். தன் தாயின் மடியிலே அமர்ந்திருப்பான். தன் தாய் கொடுக்கிற அந்த தின்பண்டங்களை சுவைத்திருப்பான். தன் தாய் கொடுத்த சட்டையை போட்டு மிகுந்த சந்தோஷம் அங்க இருக்கக்கூடிய யாரிடத்திலும் சொல்லி சொல்லி மகிழ்ந்திருப்பான். இவள் என் தாய் என்று சொல்லி, என் தாய் கொடுத்த சட்டையை பாருங்கள் என்று சொல்லி மகிழ்ந்திருப்பான். அந்த தாயும் அந்த சின்ன சட்டையை கொடுத்து தேற்றுகிறான். தாய் போல. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28, 29, 31 சொல்லுகிறது, உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. எனினும் என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள். அப்படின்னா ஆண்டவர் பாருங்க, காட்டு புல்லுக்கே உடுத்து வைக்கிற தேவன். அது போலதான் ஒரு தாய் எவ்விதமா ஒரு சின்ன சட்டையை, நான் சொல்லுவேன், அந்த தாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு சின்ன சட்டையை வருஷம் தான் கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாய் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தாயை போல அவர்கள் வருஷத்துக்கு ஒன்று தான் கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாயை போல ஒவ்வொரு நாளும் உடுத்தி வைப்பது அதிக நிச்சயமாய் அல்லவா? ஒவ்வொரு நாளும் தாயை போல உனக்கு உடுத்தி அழகு பாப்பா, நீ கவலைப்படாத. சின்ன சட்டையை கொடுத்து
தேற்றுவது போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உன்னை உடுத்தி வித்து என்னத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாது, அதை போல தேற்றுகிற தேவன். இரண்டாவதாக அவர் சொல்லும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு தாயை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரியம் என்றால், அந்த பிள்ளை 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனத்திலே அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அறுக்கிற இடத்திலே இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் பொழுது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது என்றான். அவன் வேலைக்காரனிடத்தில் இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்திற்கு கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவன் மடியில் இருந்து அவள் மடியில் இருந்தான் என்று சொல்லப்பட்டது. ஒரு அழகான மகன் தன் தகப்பன் களத்துக்கு சென்றிருக்கிறான், வயலுக்கு சென்றிருக்கிறான், அறுவடையின் நேரம், அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அந்த மகனுக்கு தலைவலி வந்து விட்டது. தலைவலி வந்தவுடனே அந்த தகப்பன் என்ன செய்கிறான், மகனுக்கு தலைவலி வந்தவுடனே இவனை கொண்டு போய் அவருடைய தாயினிடத்திலே அனுப்பி விடுங்கள், கொண்டு போய் விடுங்கள் என்று சொல்லி விடுகிறான். அவர்களோ வேலைக்காரர்களோ அந்த மகனை கொண்டு போய் தாயினிடத்திலே கொண்டு போய் விடுகிறார்கள். அந்த தாய் என்ன செய்கிறாள் தெரியுமா? தன் மடியிலே அவனை வைத்து தேற்றுகிறாள். மடியிலே மதியம் வரைக்கும் வைக்கிறாள். வசனம் பாருங்க, அவன் மத்தியானம் மட்டும் அவன் மடியில் இருந்தான். மத்தியானம் மட்டும்னா அப்ப கொண்டு வந்து ஒரு 11 மணிக்கு கொடுத்தா 11 மணியிலிருந்து மதியம் வரைக்கும் மடியில வைத்தே என்ன செய்கிறாள்? தாளாட்டுகிறாள், தேற்றுகிறாள். தலைவலிக்குதான், கவலைப்படாத என்று சொல்லி நான் சொல்ல முடியும். ஒரு வேளை தைலங்கீழ எடுத்து பூசி என்ன செஞ்சிருப்பான்? தேற்றுகிறாள். கவலைப்படாத, தலைவலி போயிடும், நிச்சயமா போயிடும் என்று சொல்லி அந்த தாய் தேற்றினாள். தன்னுடைய மகனை தேற்றுகிறாள். தகப்பன் தேற்ற முடியல, தாய் நிலத்திலே அனுப்புகிறான். அந்த தாய் தேற்றுகிறாள். எவ்வளவோ தேற்றி தன் மடி ரொம்ப நேரமா உட்கார்ந்து மடியிலே அமர்ந்து வச்சு தேற்றி பார்க்கிறாள். தன்னுடைய மடி வலித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தேற்றிக் கொண்டிருக்கிறாள். ஆகினும் பிள்ளை அங்கே மரித்து போகிறான் என்று பார்க்கிறோம். ஆனாலும் அவள் என்ன செய்தால் தெரியுமா? அந்த பிள்ளை அந்த அருமையான மகனை ஊழியக்காரனுடைய அந்த அருமையான கட்டிலே படுக்க வைத்து விட்டு ஊழியக்காரை நோக்கி போனாள் என்று பார்க்கிறோம். விடல, அந்த தாய் விடல, நேர கடந்து போகிறான். ஊழியக்காரன் பார்க்கிறான். பார்த்து விட்டு அவன் கேட்கிறான், உன் கணவன் நலமா? நீ நலமா? உன் பிள்ளை நலமா என்று கேட்டதற்கு அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை நலந்தான் என்று சொல்லுகிறாள். காரணம் என்ன தெரியுமா? அவள் உள்ளத்திலே தன் பிள்ளை அந்த வியாதியின் கோர பிடியிலே சிக்கி இருக்கிறார் என்றுதான் நினைத்தாலே ஒழிய மரித்து போயிருக்கிறான் என்ற எண்ணத்தை அவளுக்கு எடுத்து விட்டார். வேலைக்காரன் கேட்கும்போது அதுதான் சொல்றான், சுகமாயிருக்கிறானா? சுகமாத்தான் இருக்கிறான். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, நீ சுகமாயிருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறானா என்று அவன் கேட்க சொல்லுகிறான். கேட்டதுக்கு சுகம்தான் சொல்லிட்டான். தன் பிள்ளை அந்த கோரத்தை அந்த வியாதியில் சிக்கி அந்த வியாதியில் பிடியில தான் இருக்கிறான் என்று நினைக்கிறான். அவ்வளவு தேற்றி பார்க்கிறான். தேற்றி பார்க்கிறான். ஊழியக்காரன் வந்து செபித்து அவளை எழுப்பி கொடுத்தான். அது நமக்கு நன்றாக தெரியும். அந்த பகுதி அவள் செய்த காரியம், மடியில் வைத்து என்ன செய்தார்? அந்த வேதனை நீங்க தேற்றுகிறார்கள். தகப்பன் தேற்றல, தாய் என்ன செய்யறா? அந்த மகனுடைய வியாதி நீங்குவதற்கு அவளை தேற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒரு தாய் தேற்றி பார்க்கிற முடியல.
இங்கே ஒரு சில வேளைகளிலே உடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களிலே முடியாத நிலை இருந்தபோது ஊழியக்காரரிடத்தில் சொல்லி நாம் செபிக்கும் பொழுது அங்கே ஒரு வெற்றியை பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எஸ்ஏ 66 அதிகாரம் 12வது வசனத்திலே, நீங்கள் எஸ்ஏ 66:12 எடுத்து வாசித்து பாருங்க, நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். ஆண்டவரே சொல்றாரு, நான் உன்னை இடுப்புல வச்சு சுமப்பேன், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்களாம். ஆண்டவர் இயேசு சொல்றார், நானும் உன்னை முழங்காலில் வச்சு தாளாட்டுவேன். அது மாத்திரமல்ல, எஸ்ஏ 53:5 சொல்லப்பட்டபடி அவருடைய தழும்புகளினாலே குணமாகும். அவர் அவள் முழங்காலில் வச்சு அந்த இருதயத்தின் வேதனையை எல்லாம் அவள் மடியில, அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை மதியானம் மட்டும் மடியில வைத்தால் மரித்து போனால், ஆண்டவர் இயேசு அப்படி இல்லை. ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவார், ஆனால் மரிக்க விட மாட்டார். என்ன செய்வார் தெரியுமா? அவருடைய தழும்புகளினாலே குணமாக்குவார். இந்த மாதம் உங்களை குணமாக்குற மாதம். தாளாட்டி சீராட்டி இடுப்பில் வைத்து முழங்காலில் வைத்து எருசலேமில் வைத்து ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஆமென். ஆண்டவர் உடுத்தி வித்து தேற்றப் போகிறார். முழங்காலில் வைத்து எந்த ஒரு வியாதியும் மரித்து அல்ல, அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறீங்க. மூன்றாவதாக நியாயாதிபதியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். கடைசியாக மூன்றாவதாக ஒரு காரியம், அங்கே ஒரு தாயை நாம் பார்க்க முடியும். முதல் தாய் என்ன சொன்னேன், திரும்ப ஞாபகப்படுத்தும். முதல்ல ஒரு தாய் என்ன செய்தால், தன் பிள்ளைக்கு வருஷம் ஒரு சட்டையை கொடுத்து, சின்ன சட்டையை கொண்டு கொடுத்து தன் மகனுடைய இருதயத்தை தேற்றினார். அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை தன் பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸுகளை கொடுத்து தேற்றுகிற ஒரு தாய். ரெண்டாவது, தன் மகனுடைய வியாதியின் வேளையிலே மடியிலே வைத்து தேற்றுகிற ஒரு தாயை காணப்பட்டார். மூன்றாவது, நியாயாதிபதி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, அவன் தன் தாயை நோக்கி, மீகா தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றால், அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். மூன்றாவது, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தேற்றும் தாயாக காணப்பட்டான். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தேற்றுகிற ஒரு தாய். முதலாவது, சின்ன சட்டையை கொடுத்து தேற்றும் தாய். இரண்டாவது, மடியில் வைத்து தேற்றும் தாய். மூன்றாவது, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தேற்றுகிற ஒரு தாய். அல்லேலூயா. சிலர் இப்படித்தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இது எங்க அப்பானுடைய அப்பா, என்னுடைய அம்மா தான், என்னுடைய அம்மா பணம், அப்பா பணம், உரிமை, ரைட், நல்லது தான். ஆனாலும் அம்மாவுக்கு இந்த மகன் என்ன செய்கிறான், தன்னுடைய தாய்க்கு தெரியாமல் என்ன செய்கிறான், அந்த பணத்தை எடுத்து விடுகிறான். தாய்க்கு தெரியாம, தன்னுடைய தாய்க்கு. ஆகையினாலே அந்த தாய் என்ன செய்கிறாள், சபித்து விடுகிறாள். என் பணம் போச்சே என்று சொல்லி தாய் சபிக்கிறாள். சபித்ததினாலே அந்த சாபம் தன் மகனுக்கு மேலே கடந்து போகிறதா இருக்கிறது. கடந்து போகும் பொழுது, அந்த சாபம் கடந்து போகிறதுனாலே அதை எவ்விதமாக ஆசீர்வாதமாக மாற்றுவது என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தை, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு ஒரு தாயால முடியும் என்பதை உணர்ந்தவனாய் அவன் சொல்றான், அம்மா தெரியாம எடுத்துட்டேன், உங்க பர்ஸ்ல இருந்து தெரியாம எடுத்துட்டேன்,
என்று சொல்லி அந்த மகன் தன்னுடைய தாயிட்ட போய் கொடுத்த பொழுது அப்ப தாயார் சொல்றாங்க, என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறாள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு தாய் பிள்ளைகள் மேல் இருக்கக்கூடிய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கிறான். இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த தாய் அந்த பணங்களை கர்த்தருக்கென்று செயல்படக்கூடிய காரியங்களை செயல்படுத்தி அதை ஆசீர்வாதமாக மாற்றி தன் பிள்ளைகளின் மேலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. சாபங்கள் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஒருபோது என் பிள்ளை மேல ஆண்டவரே நான் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று சொல்லப்பட்டு என் பிள்ளை மேல ஒருபோதும் சாபம் வரக்கூடாது. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. ஒருபோது எவ்வளவுதான் தன் பிள்ளைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோரை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கோபப்படுத்தாதீங்கன்னு சொல்லப்பட்டு. அதிகமாக கோபப்படுத்துறதுனால பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, சாபம் விட்டுறாங்க. ஆகையினால தான் அந்த மாதிரி சாப வார்த்தைகள் ஒருபோதும் பெற்ற பிள்ளைகளை சொல்லாதீங்க. சொல்லி அந்த சாபங்கள் அவங்க மேலே வரும்படியாக வைத்து விடாதீங்க. பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளை மேலே சாபத்தை சொல்லாதீங்க. ஒருவேளை சொல்லியிருப்பேன் என்று சொன்னால் அந்த சாபத்தை என்ன செய்ய முடியும், ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். அப்படிப்பட்ட மாற்றத்தை கர்த்தர் பெற்றோர்களுக்கு தாய்மார்கள் நிச்சயமாக என்ன செய்ய முடியும். விசேஷமாக தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடிய சாபங்களை உங்களால் மாற்ற முடியும். ஏன்னா அதனால தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி தன் பிள்ளைகளை பெற்றோர்கள் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்ல அது கண்டிப்பாக ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். ஆசீர்வாதம் நிச்சயமாய் மாறும். எது சொல்லுகிறது, நீதிமொழி 3:33 துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கும் இல்லைங்கள், ஆனா நீதிமானுடைய வீட்டிலோ ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானுடைய வீட்டில் ஆசீர்வாதம் என்ன செய்யுமா, தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீதிமானுடைய வீடாக நாம் மாற்றும் பொழுது இங்கே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். சகரியா 8:13 சொல்லுகிறது, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுள். ஆண்டவர் சொல்றார், எவ்விதமாய் இந்த தாயானவள் சாபம் இல்லாதபடிக்கு அதை மாற்றுவதற்கு அவள் செயல்படுகிறார். ஐயோ என் மகன் மேல சாபம் வரக்கூடாது, ஐயோ என் மகன் மேல சாபம் வந்துடக்கூடாது, இந்த சாபத்தை நான் எவ்விதமாத்திலையும் ஆசீர்வாதமாக நான் மாற்றி ஆகணும்னு சொல்லி அந்த தாயானவள் பிரயாசப்பட்டு அந்த மகள் மேல் இருந்த சாபத்தை அவள் மாற்றுகிறாள். அதற்குரிய காரியங்களை செய்கிறாள். அதுபோலதான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, பிரஜாதிகளுக்குள்ளே நீ சாபமாய் இருந்த இந்த சாபத்தை நான் இப்ப என்ன செய்ய போறேன், ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். பயப்படாது, திடப்படுது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாபமான முள்முடியை அவர் சிரசின் மேலே சுமந்தார். உலகத்தினுடைய சாபங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எல்லா சாபங்களும் இயேசுவின் மேல் இறங்கிருச்சு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய சாபங்கள், நம்முடைய சாபங்கள், உலகத்தினுடைய சாபங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு வெளிப்பட்டு சிலுவையை சுமந்தார். எல்லாத்தையும் அவர் சுமந்திருக்கிறார். பாவமான சாபமான முள் முடியை அவர் சிரசிலே சுமந்திருக்கிறார். அதனால நம்முடைய சாபங்கள் எல்லாம் அவர் சுமந்தபடியினாலே அவருடைய சமூகத்திலே பாவ மன்னிப்பை நாம் பெறும்பொழுது சாபங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவர். வாக்குத்தத்த வசனம், ஒரு தாயை போல நம்மளை தேற்றுவார். எவ்விதமாய் ஒரு 3 தாய்மார்கள், ஒன்று தங்களுடைய இருந்த
அருமையான தன்னுடைய பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளுக்கு 3 தாய்மார்கள் சட்டையை எடுத்து கொடுத்து தேற்றினார். அண்ணா ஒரு அருமையான ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதம். சின்ன சட்டையை கொண்டு போய் கொடுத்து தேற்றின ஒரு ஆசீர்வாதம். 2வது தாய்மார் மடியிலே படுக்க வைத்து வியாதியை மாற்றி தேற்றின ஒரு தாய். 3வது சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி செயல்படுத்தின தாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சட்டை, வருஷத்துக்கு ஒரு சட்டை இல்லை, வருஷம் பூரா உடுத்துவித்து செயல்படுகிறவர். 2வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தழும்புகளினால் குணமாக்கி வியாதியை மாற்றுகிறவர். 3வது புறஜாதிகளுக்குள்ளே சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி ஒரு தாயை போல எல்லா காரியத்தையும் செய்ய அவர் வல்லவராயிருப்பார். நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். சின்ன சட்டையை தைத்து கொண்டு வந்து கொடுத்து தேற்றுகிற தாயாக காணப்பட்டாள். தனது மடியில் வைத்து தேற்றும் தாயாக 2வது தாயை சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தேற்றும் தாயாக 3வது தாய். 3ம் இணைந்தவராய் இயேசு கிறிஸ்து நமத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஆமென். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் போல நமத்திலே கடந்து வந்திருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒரு தாய் போல நம் முன்பாக நின்று கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேகர் அரவணைக்கும்படியாய் வந்திருக்கிறார். நிச்சயமா சொல்ல முடியும், இந்த நாள் அரவணைப்புல, எல்லாருடைய அரவணைப்புல, எல்லாரையும் அரவணைத்து தாயினுடைய அன்பை பெற்றுக்கொள்ள போகிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்தி என்னோடு கூட இணைந்து மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Jesus. Hallelujah. Amen. தேற்று ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்களை மூடி செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேற்றுக ராஜா. ஆமென். ஓ கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார்.
9ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தார், அவர்கள் மறந்தார். நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பது இல்லை. மறப்பதில்லை. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. நேற்றும் இன்றும் என்று மாறாது இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனை உமக்கு கொடான கொடி சூத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான 6வது மாதத்தினுடைய முதல் தேதியில் நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்த வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தாயை போல இந்த மாதம் முழுவதை தேற்ற போவதற்காக சோத்திரம். உடைய தேற்றுதலில் கரம் ஆண்டவரை இறங்கியிருக்கிறாய் சோத்திரம். எருசலேமில் வைத்து நீர் தேற்ற போவதற்காக நன்றி. நீர் ஒரு தாயை போல எல்லா குடும்பத்திலும் இன்றைக்கு இறங்கி இருக்கிறதுக்காக சோத்திரம். ஆண்டவரே, உடைய கரம் பிள்ளைகள் மேலே தங்கி தாவரித்து நன்மையான ஈவுகளை கொடுத்து ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் கர்த்தரும் அருமையான இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவை தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய நினைக்கும் வழி நடத்துதல் என்னுடைய சதா காலங்களில் நம்முடைய கூட தங்கி தாபரிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.